ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் ரிது. இது கலாட்டா மேடையின் பென்ஸ் மேடை வழங்கும் ஃபிலிம் விஷன் ஷோ. இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்க போது இதுவும் வாரிசு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த படம் அப்படி இருக்கா இல்லையான்றதை நம்ம ரிவ்யூவில் பார்த்துருவோம். இந்த படத்தோட டைரக்டர் வெங்கி அதுல்ரி. இந்த படத்தோட ஹீரோ சூர்யா ஒரு மல்டி மில்லியனர் பிஸ்னஸ்மேன் ப்ளஸ் ஒலிம்பிக் பிஸ்டல் ஷூட்டர். இவரோட ஏஜ் 40+ அண்ட் ஹீ ஸ்டில் சிங்கிள். ஏன் இவர் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பாஸ்ட் ட்ராமாஸ். இவங்க அம்மாவுக்கு இவர் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்றதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா இவரோட இந்த ஜென்ரேஷன் முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு கன்சர்ன் தான். இதனாலே இந்த ஸ்ட்ரெஸ்னாலே அவங்க அம்மாவுக்கு ஹார்ட்டில் இஷ்யூஸ் வந்துடும். இந்த கன்சர்ன்னால நம்ம ஹீரோ சூர்யா அப்ராட் போய் ஒரு செரிகேட் பேபியை 1 year கழிச்சு கூட்டிகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு இவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணல, பட் சர்டன் மூமெண்ட்ஸ் கழிச்சு இவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆல் ஆஃப் அ சடன் குழந்தைக்கு ஒரு டிஸார்டர். என்ன டிஸார்டர் அப்படின்னா போன் மேரோ டிஸார்டர். இந்த டிஸார்டருக்கு பேரண்ட்ஸோட போன் மேரோ தான் செட் ஆகும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சூர்யாவோட போன் மேரோ செட் ஆகலை. இதுக்காக தே ஹாவ் டு ஃபைண்ட் த மதர். இப்படி தான் மம்தா பைஜு சூர்யாவோட லைஃப்பில் என்ட்ரு ஆகிறாங்க. அதாவது மேடி சஞ்சய் லைஃப்பில் என்ட்ரு ஆகிறாங்க. ரிசர்வ்டாக பவுண்ட்ரிஸ் வச்சு டு-டூ லிஸ்ட் வச்சு இருக்கிற ஒரு பர்சன் லைஃப்பில் ஜாலியாக ஹாப்பியாக எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் இருக்கிற ஒரு பொண்ணு என்ட்ரானதுக்கப்புறம் இவரோட லைஃப் எப்படி மாறிச்சு. இதுக்கு நடுவில் சூர்யாவோட அம்மா இறந்துருவாங்க. அவங்க அம்மா பண்ணி கொடுத்த ப்ராமிஸை சூர்யா ஃபுல்ஃபில் பண்ணுவார். அது என்னன்னா அவரோட தங்கச்சியோட கல்யாணம் தான். இந்த கல்யாணத்தை மொத்த செலவையும் அவரே பார்த்துப்பாரு. இந்த கல்யாணத்தில் வர பிரச்சனையை இவர் எப்படி ஃபேஸ் பண்ணார், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா இல்லையா, அட் த எண்ட் ஆஃப் த டே இவர் மம்தா கூட சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்ஷன் பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் வில்லன்ஸே கிடையாது. இந்த படம் முழுக்க முழுக்க கான்ஃப்ளிக்ஸ் பேஸ் பண்ணி போயிருக்கும். சூர்யாவை சென்டராக வச்சு தான் இந்த படம் ரன் ஆகிருக்கும். இந்த படத்தில் எமோஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நிறைய இடத்துல ஒர்க் அவுட்டே ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபன் ஃபில்டாக போச்சு, செகண்ட் ஆஃப் ரொம்ப ட்ராகியாக போச்சு. ஃபன் எங்கே இருக்குன்னே தெரில. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ், கலர் கிரேடிங், ஆர்ட் ஒர்க்ஸ், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் கதை ஓகேவா இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ், சினிமோட்டோகிராஃபி, மம்தாவோட எனர்ஜி, விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, இந்த படத்தோட ஸ்டோரி, இந்த படத்தோட டியூரேஷன், அதுலேயும் முக்கியமாக சில சீன்ஸ் எல்லாம் வாலண்டராக இன்சர்ட் பண்ணி இந்த படத்தை ரொம்ப ட்ராகியாக கொண்டு போயிருப்பாங்க. ஓவரால் இந்த படத்துக்கு ரேட்டிங் 5க்கு 2.5. இதே மாதிரி அடுத்த ஃபிலிம் ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் விஜய் ரிது. டாட்டா, பை பை.